வணக்கம் நட்புகளே. ஹாய் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பாசிப்பருப்பு பாயசம் பார்த்துருப்பீங்க, அரிசி பாயசம் பார்த்துருப்பீங்க, சேமியா பாயசம் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம். அந்த பொருளை சேர்த்தோன்னா பாயசம் டேஸ்ட்டு, வாசம் எல்லாமே மாறும். பாசிப்பருப்பு பாயசத்தோடு தான் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். புரோக்கன் வீட்னு சொல்லுவோம் இல்லையா, உடச்ச கோதுமை, அதுதான். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அரை கப் அளவுக்கு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெய் வேண்டாம், நெய் வேண்டாம், அப்படியே ட்ரையாக போட்டு வறுத்துக்கோங்க. அடுப்பு ஃப்ளேமும் கம்மியாக இருக்கணும். இப்போ என்னென்னா, இது நீங்கள் வறுக்க அந்த கோதுமை, உடச்ச கோதுமையெல்லாம் வந்து சில இடங்கள்ல அப்படியே ஒயிட்டாக பொரிய ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான பதம். அந்த பதம் வந்ததுக்கப்புறமா ஊற வச்ச ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பாசி பருப்பை வந்து இதோட போட்டுட்டு ட்ரையாகவே போட்டுட்டு அதை வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹீட்டில் அதில் இருக்க தண்ணி லைட்டாக ட்ரை ஆகும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கூட விடலாம். விட்டுட்டு அதை திரும்ப ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து அந்த எல்லாம் ஒன்றா ஒட்டிக்காமல் கம்மு மாதிரி உதிரியாக வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு சிட்டிகை உப்பு போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. உப்பு ஒரு சிட்டிகை தான் போடணும். தண்ணி வந்து பருப்பு வேகிறத விட கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பால் ஊற்றுவோம். மஞ்சத்தூள் வந்து நான் போடுறேன்ப்பா, சும்மா லைட்டாக தான் போடணும், ரொம்ப தேவையில்லை. அதுவுமே நீங்கள் சொல்லப்போனால் ஒரு சிட்டிகை அளவுக்கு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இதை மூடி வச்சு நல்லா 4 சவுண்டு விட்டு இறக்கிடுங்க. இறக்குனதுக்கப்புறம் அதை அப்படியே 1 2 கடைஞ்சி விடுங்க. மையெல்லாம் கடைஞ்சிடாதீங்கப்பா, பாயசம் கஞ்சி மாதிரி போயிடும். 1 2 கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து இப்போ உடச்ச கோதுமை அரை கப்பு, பாசிப்பருப்பு பாதி கப்புன்னா நான் கிட்டத்தட்ட 1 1/2 கப் அளவுக்கிட்ட பால் ஊற்றிருக்கேன். அப்போ அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சில பேருக்கு பால் பிடிக்காதுன்னா தண்ணி மட்டுமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை, இப்போ 2 சேர்த்து 1 கப்பு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். வெல்லம் வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். சரிங்களா? இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்றோம். கிண்டி விட்டுட்டு இது கொதித்து வரட்டும். இப்போ நம்ம பால் பவுடர் வந்து நான் எவ்ரிடே பால் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வச்சுருக்கீங்க, என்ன பிராண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பால் பவுடர் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப நெய் இதெல்லாம் சேர்த்து ஊற்றுனதுக்கப்புறமா நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மில்க் பவுடர் இருக்குதுங்களா, இது எதுக்காக சேர்க்குறோன்னா இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணுவோம் அந்த பாயசம் டேஸ்ட்டை. நீங்கள் உங்கள்கிட்ட அந்த எம்டிஆர் பாதாம் மிக்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் விருப்பத்துக்காக சேர்க்குறதான்ப்பா. நான் என் வீட்டில் வந்து இந்த பாதாம் பவுடர் சேர்த்தேன்னா அதில் இந்த திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து என் பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் வெறும் பால் பவுடர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் இதெல்லாம் சேர்த்து போடும்போது கொஞ்சம் அது கெட்டிப்பாகவும் இருக்கும். பாயசம் டேஸ்ட்டு, வாசம் ரெண்டுமே அருமையாக இருக்கும். அடுத்து முந்திரி பருப்பு மட்டும் நான் வறுத்து போட்டிருக்கேன். நீங்கள் திராட்சை வேணாலும் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், சும்மா சின்ன பீஸ் ஒன்று, அதை நல்லா நுணுக்கிட்டு அதை அப்படியே மேலே போட்டு விட்டுட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை கற்பூரம் போட்டோன்னா செம்ம ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.